திரைப்பட நடிகர் திரு சரத்குமார் அவர்களை பற்றி. இப்போ சரத்குமார்ன்றவர் அப்படியே முன்னணி கதாநாயகனாக திரைப்படங்களில் நிறைய நடித்து பவனி வந்து அப்படியே ஏகப்பட்ட வெற்றி படங்கள்லாம் நடித்து நாட்டாமை, சூரிய வம்சம், நட்புக்காக, சூரியன், இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் வந்து ஓவர் நைட்டில் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகலை. அவர் பல மேடு பள்ளங்கள்லாம் சந்தித்து அதில் எல்லாம் இருந்து போராடி அதுக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறுகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரத்குமார் வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. தாயே நீயே துணை அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. சர்வம் சக்தி மயம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. முத்து எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி பிரபு கதாநாயகனாக நடித்த படம், அதிலெல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. அனைமே என் கணிப்பு அரௌண்ட் ஒரு 20 ஃபிலிம்ஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ், தெலுங்கு எல்லாமே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. அப்போ இவருக்கு யாருக்குமே இவரை தெரியாது. இவர் வந்து ஒரு கராத்தே வீரர், கராத்தேல பெல்ட் எல்லாம் வாங்கினவர். இது போக அடையாரில் ஃப்ளைஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு ட்ராவலிங் நிறுவனம் அவரை சொந்தத்தில் வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜிஎன் ரங்கராஜன் அவர் இயக்கிய திரைப்படம் தான் முத்து எங்கள் சொத்து, பிரபு நடித்த படம். அந்த படத்தில் இவர் போய் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் போய் நடிக்க போகும்போது அங்கே அசோசியேட் இயக்குனராக பணியாற்றியவர் கலைவாணன் கண்ணதாசன், அதாவது கவியரசு கண்ணதாசனுடைய மகன் கலைவாணன் கண்ணதாசன் இவருக்கு அங்கே வந்து நண்பராக அறிமுகமாகிறார். அப்போ 2 பேரும் அவங்க பேசுகிறாங்க ஒருத்தருக்குள்ளே. அப்போ கலைவாணன் கண்ணதாசன் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நான் இதில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ அடுத்து ஏதாவது படம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து நான் இதே மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் 20 படங்களுக்கு மேலே நான் நடிச்சிருக்கேன், நான் வந்து ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம ஏதாவது வரணும் அப்படி இப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஏதாவது படங்கிடம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஏதாவது நடித்து நம்மளை உருவாக்கி அப்படின்ற மாதிரி ஆகிட்டால் தான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்து நான் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நானே கூட தயாரிக்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ம் நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்ற மாதிரி கலைவாணன் கண்ணதாசன்ட்ட சரத்குமார் சொல்கிறார். அதே மாதிரி இந்த படம் திரைக்கு வந்து சில மாதங்களுக்கு பிறகு சரத்குமார் ஒரு படத்தை தயாரிக்கிறார். கலைவாணன் கண்ணதாசன் தான் டைரக்டர். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி, நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை சரத்குமார் காப்பாற்றுறார். அந்த படம் தான் கண் சிமிட்டும் நேரம், வரலட்சுமி கிரியேஷன்ஸ். இப்போ அவர் மக வரலட்சுமி இருக்குல்ல, அந்த வரலட்சுமி இப்போ சின்ன குழந்தையாக இருந்திருக்கும். அந்த வரலட்சுமி பேரில் வரலட்சுமி கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனரில் கண் சிமிட்டும் நேரம்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், கலைவாணன் கண்ணதாசனுடைய கதை தான். அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே. அந்த படத்தை சரத்குமார் தயாரிக்கிறாரு. அந்த படத்தில் கதாநாயகன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கதாநாயகன் எடுத்த உடனே சரத்குமார் வந்து அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தா கூட எடுத்த உடனே சரத்குமார் கதாநாயகன் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக வரும்போது விற்கிறது அப்படி இப்படி வரும்போது சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா. அதனால் அந்த படத்துக்கு கதாநாயகன் போது அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் அப்படின்போது அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களில் ஒருவர் கார்த்திக், அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக்கை கதாநாயகனாக அந்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்கிறார்கள். கதாநாயகியாக அப்போது முன்னணி கதாநாயகியாக இருந்த அம்பிகாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். அம்பிகாவை வந்து கார்த்திக் கொலை செய்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார் படத்தில். படம் ஃபுல்லாகவே ஒரு த்ரில்லர் ஃபிலிம் சொன்னான்ல, கொலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது. இந்த கொலை செய்யக்கூடிய கதாபாத்திரம் இருக்குல்ல, யார் இந்த கொலை செய்கிறது, எதுக்காக கொலை செய்கிறான், என்ன காரணம், இந்த கொலை நடக்கக்கூடாது, இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி பிடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி. அந்த கேரக்டரில் தான் சரத்குமார். கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க, பேரலல் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, வில்லன் கிடையாது. படம் ஃபுல்லாகவே 2 கேரக்டருமே வரும். சரத்குமார் கேரக்டரும் படம் ஃபுல்லாக வரும், கார்த்திக் கேரக்டரும் படம் ஃபுல்லாக வரும். அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். ஊட்டியில் அந்த படத்தினோட படப்பிடிப்பு நடந்துச்சு. அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் ஊட்டிக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக பொருளாதார ரீதியாக அப்படின்னா பெரிய லெவலில் அப்படியே சவுண்ட் பார்ட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரத்து. அப்படியே கொஞ்சம் தடுமாறி பணத்தை தேத்தி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் தேத்தி கீத்தி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படியே நண்பர்கள்ட்டெல்லாம் பணத்தை வாங்கிட்டு அப்படியே மலமலன்னு ஷூட்டிங் நடக்கும். இந்த பேட்டர்னில் தான் அந்த படத்தினோட படப்பிடிப்பே நடந்துச்சு. இப்போ வந்து சரத்குமார் இவ்வளோ பெரிய நடிகராகி தனியெல்லாம் அரசியல் கட்சியெலாம் ஆரம்பித்து அப்படியே சட்டமன்ற உறுப்பினராகி இப்படிலாம் வளம் வந்துட்டார். அந்த டைமில் சரத்குமார் வந்து அந்த கார்த்திக் டேட்டுக்காக கார்த்திக்கை போய் பார்க்குறதுக்காக, கார்த்திகிட்ட டேட் வாங்குறதுக்காக போவாங்க. கார்த்திக் என்னத்தையும் ஒரு டேட்டை கொடுப்பாரு. அதுக்கடுத்து அம்பிகாக்கிட்ட போவாங்க. அம்பிகா வந்து ஒரு டேட்டை கொடுத்தா கார்த்திக் டேட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் அம்பிகா டேட்டு வேறையாக இருக்கும். கார்த்திக் டேட்டு இருக்கிற டேட்டில் அம்பிகா டேட் இருக்காது, அது வேறு டேட்டாக இருக்கும். அந்த டேட்டில் கார்த்திக் இருக்க மாட்டார். அது பொதுவாக அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இக்கட்டான ஒரு நிலையெல்லாம் கார்த்திக் டேட் கிடச்சிருச்சு, அம்பிகா காம்பினேஷன் சீனு, அந்த சீனில் அம்பிகா இல்லை, அம்பிகா வந்து அந்த டேட்டில் இல்லை, இந்த ஷெட்யூல் எப்படி வைக்க முடியும்
அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிருவாங்க. அப்போ வந்து பொதுவாகவே நாங்கள் ஆஃபீஸில் சரத்து அண்டு கலைவாணன் நாங்கள் இதெல்லாம் பேசுவோம். ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இருக்குமோ, கார்த்திக் வந்து ஒரு டேட்டை கொடுத்துட்டு அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சினிமாவில் இதெல்லாம் நடக்கக்கூடிய மேட்ரு தானே, ஃபோன் பண்ணி இந்த டேட்டை நான் கொடுத்துருக்கேன், இவங்க வந்தாங்கன்னா அந்த டேட்டு இல்லைன்னு சொல்லிடு, நான் இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்குமோ, இப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாகவே பேசப்பட்ட விஷயம். நான் அந்த பேசப்படும்போது நான் பக்கத்தில் நான் இருந்திருக்கேன். இப்படியெல்லாம் பல இதெல்லாம் சரத்குமார் நேரடியாக அனுபவிச்சதெல்லாம் நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். அதாவது பட தயாரிப்பாளர்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட தான் பெரிய ஆளாகணும் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. சரத்குமார் மாதிரி எல்லோரும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரத்குமார் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் தாண்டினார். அந்த படம் வந்து திரைக்கு வந்துச்சு, படம் முடிஞ்சு எப்படியோ வந்து நீண்ட நாளுக்கு பிறகு படத்தை எடுத்து சிரமங்களை தாண்டி படத்தை எடுத்து படத்தை திரைக்கு கொண்டு வந்துட்டாங்க. படம் வெற்றி படமாக அமைந்தது. 50 நாட்களுக்கு மேலே அந்த படம் ஓடிச்சு. அது ஒரு வெற்றி படம். ஆங்கில படங்களுக்கு நிகராக அருமையான கதை கருவை கொண்ட திரைப்படம் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் பாராட்டி எழுதினேன். அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு நல்ல பேர் கிடச்சி. அதுக்கு அடுத்து மறுபடியும் சரத்குமார் இன்னொரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். கலைவாணன் கண்ணதாசன் தான் டைரக்டர். படத்தினுடைய பேர் மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக் தான் கதாநாயகன். மறுபடியும் அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, ஃபெயிலியர். அதில் வந்து சரத்குமார் வந்து கடனாளி ஆகிட்டார். பல லட்சங்கள் கடன். அப்படியே வாங்கின இடத்துலாம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. கடனாளியாக ஆகி அப்படியே இரவு நேரங்களெல்லாம் அப்படி கதவை தட்டி பெல் அடித்து அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதுக்கு அப்படியே பயந்து நடுங்கி ஓடி அப்படி இப்படிப்பட்ட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே அவருக்கு உண்டாயிருக்கு. வழக்கெல்லாம் கடன்காரர்களுடைய தொல்லைன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது கடன் வாங்கினவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தெரியும். அதெல்லாம் தாண்டி வந்தவர் தான் சரத்குமார். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள், கடனாளியாக ஆன நிலை, பணத்தை இழந்த நிலை, அப்படியே மன சோர்வு உண்டான நிலை, அப்படியே வீழ்ச்சி அடைந்த நிலை, அதல பாதாளத்தில் விழுவது அப்படின்ற அப்படிப்பட்ட நிலை சரத்குமாருக்கு உண்டானது. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய திருப்பம்தான் புலன் விசாரணை திரைப்பட வாய்ப்பு. புலன் விசாரணை படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து ஆர்கே செல்வமணி இயக்கிய புலன் விசாரணையில் அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. என் கணிப்பு அதை வந்து சரத்குமாருடைய படத்தில் மேக்கப் மேனாக இருந்தவர் தான் அந்த படத்துக்கு மேக்கப் மேன் நினைக்கிறேன், ராஜுன்னு நினைக்கிறேன் பேர். அவர் வந்து இவர் படங்களில் பணியாற்றி சரத்குமார் நல்லா தெரிஞ்சவர். அப்படி வரும்போது விஜயகாந்த்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரம் இருக்குது, இந்த பேட்டர்னில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னும்போது இது மாதிரி சரத்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல கராத்தேல எல்லாம் பெல்ட்டெல்லாம் வாங்கினவர், நல்ல பாடியெல்லாம் நல்ல ஹெர்குலிஸ் பேட்டர்னில் பாடியை வச்சுருப்பார், நல்லா இருப்பார் அப்படின்னு இவருடைய ஸ்டில்லுகள் புகைப்படங்கள் இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் ஆனோடனே விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர், ஆர்கே செல்வமணி எல்லாருமே பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அப்படி அவர் வர வச்சு இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கார் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணி அந்த கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வச்சாங்க. படம் வெற்றி படமாக அமைந்தது. படம் திரைக்கு வந்த பிறகு பார்த்தா யாருங்க இந்த ஆள், சரத்குமார்ன்றவர் யார், இவர் ஹூ இஸ் திஸ் சரத்குமார், இவ்வளவு மேஸ்குலினாக இவ்வளவு பாடியை வச்சு இப்படி ஒருத்தரா, எடுப்பான கெட்டப், உடல் அமைப்பு, அந்த கதாபாத்திரத்துக்குனே பிறந்தவர் அப்படின்றோம்ல, சரத்குமார் அப்படி அமைஞ்சார். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு சரத்குமாரும் ஒரு பெரிய காரணம். சரத்குமாருடைய உருவ அமைப்பு, அந்த தோற்றம், அந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வில்லனுடைய அவுட்லுக் அப்படின்றோம்ல, சரத்குமாருக்கு கணக்கச்சிதமாக இருந்தார் அந்த கதாபாத்திரத்துக்கு. படத்தினுடைய வெற்றிக்கு அவரும் ஒரு பெரிய காரணம். அதுக்கு பிறகு ஆனந்த விகடன் பத்திரிகையில் கவர் ஸ்டோரி அப்படின்றோம்ல, அட்டப்படத்தில் சரத்குமாரை பற்றி அப்படி போட்டு 5 பக்கத்துக்கு மேலே கட்டுரை எழுதுனாங்க ஆனந்த விகடனில் சரத்குமாரை பற்றி. அப்போ இந்த கடந்து வந்த பாதை இந்த விஷயங்கள்லாம் சரத்குமார் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து யாராக இருந்தாலும் வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பல மேடு பள்ளங்கள், சோதனைகள், கசப்பான அனுபவங்கள், வீழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் வெற்றி பெற முடியும். சரத்குமாருடைய வாழ்க்கையிலும் இப்போ சரத்குமார் அதில் வந்தார், புலன் விசாரணை நடித்தார், அதுக்கு பிறகு ஏகப்பட்ட படங்களில் நடித்தார். சூரியனுக்கு பிறகு அப்படியே நட்புக்காக நடித்தார், சேரன் பாண்டியன் நடித்தார், நாட்டாமையில் நடித்தார், சூரிய வம்சம் நடித்தார். அப்படியே எந்த லெவலுக்கு சரத்குமாருடைய கலையுலக பயணம் வெற்றியை நோக்கி வெற்றி பயணமாக அமைந்தது அப்படின்றத கண் முன்னாடி நீங்கள் வந்து பல ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தீங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்த நீங்கள் சரத்குமார் எப்படிப்பட்ட சோதனை கட்டத்தை எல்லாம் தாண்டி அவர் பவனி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இப்படி சரத்குமாரை போல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், சாதனைகள் படைக்க வேண்டும், முத்திரைகளை ஆழமாக பதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே சரத்குமாரை போல பல சோதனைகளை தாண்டி நாம் நிச்சயமாக சாதனை படைப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.